Good morning students. Today we have learned statistics. Already you have learned data, classification and pictorial representation. Data அப்படினா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா புள்ளியியல். இப்போ விவரங்கள் சேகரித்தல் அப்படின்னு பார்ப்போம், அப்படி தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எலெக்ஷன்ஸ் டயத்தில் என்னென்ன பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு வாக்களிக்கக்கூடிய, அதாவது ஓட்டு போடக்கூடிய உரிமை 18 இயர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்குது, இப்போ 18 மெம்பர்ஸுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, பிலோ 18 எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோமா. ஸோ அது எல்லாமே என்னது, ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. டேட்டா கலெக்டட் தான், இன்ஃபர்மேஷன்ங்கிறது தான் என்னதுன்னு சொல்லுவோம், டேட்டா. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ புள்ளியியல் எக்ஸாம்பிள் எவ்வளோ இன்க்ரீசஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டிக்ரீசஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா. இப்போ லாஸ்ட் கிளாஸில் என்ன படிச்சிருப்போம், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா given 1 pictures equal to 200 picturesக்கு ஈக்குவல். இப்போ 1 ஆப்பிள்ஸ் கொடுத்து 200 ஆப்பிள்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ 400 ஆப்பிள்ஸ் கொடுத்துருந்தானா 1 ஆப்பிள் ஈக்குவல் டு 200 ஆப்பிள்ஸ். அப்போ 4னா 4 × 200 800. ஓகேவா. ஸோ அது ரிலேட்டடாக உள்ளது தான் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இப்போ எக்ஸாம்பிள் கிவன் டேபிள்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா. மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட்டுடைய 30 ஸ்டூடெண்ட்ஸோடைய மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டே கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்கணுமா, அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்ஸ் கோடு கொடுத்துருக்கிறதுலே எது ஹையஸ்ட் மேக்ஸிமம் மார்க்ஸாக இருக்குது, 49. How many students scored about 40 marks? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 40 மார்க்குக்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ 1 2 3. ஸோ அதாவது வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்ஸ் கோடு 50, அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் above 40 மார்க்ஸ். ஃபைண்ட் தி மினிமம் மார்க்ஸ் கோடு. மினிமமாக எவ்வளோ, அதாவது மினிமம்னா லாஸ்ட் 2, அதாவது கம்மியாக வாங்கியிருக்கிறது 2. ஓகேவா. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பிட்வீன் 21 and 23, போத் இன்க்ளூசிவ்னா 21லேருந்து 23. இப்போ 21 1 2, 22 1 3, நெக்ஸ்ட் 23ங்கிறப்ப 1 4, 22 5. ஸோ அப்போ 21க்கும் 23க்கு இடையில என்னென்ன 5 மெம்பர்ஸ். Find the difference between the maximum and the minimum scores. Maximum mark 50, minimum marks 2. 50 subtracted of 2 48. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 48 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரிலேட்டடாக உள்ளதை படிக்கிறது தான் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு 1 மீன், மீடியன், மோட். ஃபஸ்ட்டு 1 மீன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு 1 மீன், மீடியன், மோட். மீன் அப்படின்னா கூட்டு சராசரி, கொடுத்துருக்கிறது எல்லாத்துலேயும் ஈக்குவலாக எவ்வளவு பர்சன்டேஜில் ரைட் பண்ணுறது தான் என்னது மீன். மீடியன் அப்படின்னா ரெண்டுக்கும் ஈக்குவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது என்னது மீடியன். மோட் அப்படின்னா எந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா. மீன், மீடியன், மோட். மீடியன்னாலே நமக்கு தெரியும், மீடியன் அப்படின்னா மீடியமாக இருக்கிறது. இப்போ அபவ் மார்க்ஸும் இல்லை, பிலோ மார்க்ஸும் இல்லை, நார்மலாக படிக்கிறது யார் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண. அப்போ சென்டர் பிளேஸில் இருக்கிறது யார், மீடியன். ஓகேவா. மீன் அப்படிங்கிறது என்னது, டோட்டலாக எவ்வளவு பர்சன்டேஜில் ரைட் பண்ணுறது. மோடுனா என்னது, ரிப்பீட்டடாக எத்தனை. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் 49 மார்க்ஸ் அப்படின்னா 49 ரிப்பீட்டடாக எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 1 மீன். அரித்மெட்டிக் மீன்னாலும் சேம் ஃபார்முலா. அரித்மெட்டிக் ஃபஸ்ட்டு 1 அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு sum of all observations divided by number of observations.
ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ்னால் நம்ம அப்சர்வேஷன்னா என்னது கண்காணிக்கிறது ஓகேவா. ஸோ அப்போ நம்ம எத்தனை பேருக்கு அவங்க எத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்காணித்து அப்சர்வ் பண்ணோமோ அவங்க எல்லாருடைய மார்க்ஸையும் ஆட் பண்ணி ஸோ டோட்டலாக எத்தனை பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எத்தனை பேரை நம்ம அப்சர்வ் பண்ணோமோ அதை வந்து டிவைட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்னா இப்போ மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் டு ரைட் தி எக்ஸாம்ஸ் 10 மெம்பர்ஸ் வந்து எக்ஸாம் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த 10 மெம்பர்ஸோட மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10 மெம்பர்ஸ் தானே அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனை 10 டிவைட் பண்ணோன்னா நமக்கு அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கிடச்சிடும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 5.1 த டெய்லி வேஜ் ஆஃப் எ ஒர்க்கர் ஃபார் 10 days இஸ் as follows. Find the average income of the worker. இப்போ டெய்லி வேஜ்னா டெய்லி ஒர்க் பண்ணுறவங்க தினக்கூலி ஓகேவா. 10 days வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ ஃபைண்ட் தி ஆவரேஜஸ் இன்கம் ஆஃப் தி ஒர்க்கர். இன்கம்னா எவ்வளோ வருமானம். இப்போ ஃபஸ்ட்டு டே வேஜ்னால் என்னது சேல்ரி டெய்லி தினக்கூலி. அப்போ ஃபஸ்ட்டு டேக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 250. செகண்ட் டேக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 350. தேர்டு டேனா 100. ஃபோர்த்து டேனா 400. ஸோ அப்போ அவங்களுக்கு 10 days ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமமாக அவங்களுடைய சேல்ரி வந்து எவ்வளவு ஓகேவா. அப்போ அரித்மெட்டிக் எக்ஸாம்பிள் 5.1 அரித்மெட்டிக் மீன் AM அரித்மெட்டிக் மீனுங்கிறது AM சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஓகேவா. இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் நமக்கு என்னென்னு தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டே எவ்வளோ போயிருக்காங்க 250. செகண்ட் டே 350. தேர்டு டே 100. ஃபோர்த் டே 400 ப்ளஸ் 150 270 ப்ளஸ் 450 320 ப்ளஸ் 610 ப்ளஸ் 750 டிவைடட் பை எத்தனை நாள் 10 days. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 10. 0 0 0 0. ஸோ லாஸ்ட் டிஜிட் எல்லாமே 0 0 ஓகே. 5 + 1 6 6 + 2 8 8 + 5 13 13 + 7 20 25 0 0 25 30 35. ஸோ 35க்கு 5 3 7 + 3 10 16 19 23 25 26 30 31 34 35 36 3650 டிவைடட் பை 10. ஸோ அப்போ எதாவது டிவைட் பண்ண முடியுமா 10 டேபிளில் டிவைட் பண்ண 0 வந்துச்சுன்னா 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் த ஒர்க்கர்ஸ் எவ்வளோ சேலரி 365 ஓகேவா. அப்போ டோட்டலாக 10 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே இப்போ மேக்ஸிமமாக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஒன் டேன்னா 365 rupees ஓகே. அப்போ ஹென்ஸ் தி ஆவரேஜ் இன்கம் ஆஃப் தி ஒர்க்கர் இஸ் 365. அப்போ ஆவரேஜாக சராசரியாக எவ்வளோ அப்படின்னா 365 rupees. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் த மீன் ஆஃப் 9 அப்சர்வேஷன் இஸ் 24. அரித்மெட்டிக் மீன் அதான் கூட்டு சராசரி எவ்வளோ கொடுத்தாச்சு எப்போ 9 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மேக்ஸிமம் ஆவரேஜ் மார்க் 24. ஃபைண்ட் தி சம் ஆஃப் 9 அப்சர்வேஷன்ஸ் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 5.2 என்ன கொடுத்துருக்காங்க த மீன் ஆஃப் 9 அப்சர்வேஷன்ஸ் இஸ் 24. இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். arithmetic mean is equal to sum of observations divided by number of observations. Number of observations. So நமக்கு number of observations எத்தனை கொடுத்தாச்சு 9 number of observations. sum of observation x நமக்கு என்னன்னு தெரியாது. arithmetic mean என்ன கொடுத்துருக்காங்க 24. அப்போ sum of observations find out பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் x is equal to டிவைடாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு மல்டிப்ளிகேஷனாக 24 × 9 9 4s are
36, balance 3. 9 2s are 18. 18 plus 3, 21. Therefore, sum of observation is 216. Okay. Next example 5.3. The mean age of 15 teachers in a school is 42. 15 teachers work பண்ணுறாங்க ஓகேவா 15 teachers in a school is 42. டோட்டலாக அவங்களுடைய ஏஜை கம்பேர் பண்ணும்போது மீன் ஆவரேஜ் வந்து 42. The ages of the teachers are இப்போ ஏஜஸ் கொடுத்தாச்சு ஓகேவா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் அன்னோன் ஏஜஸ் ஆஃப் தி 2 teachers. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1 இவங்களுடைய ஏஜஸ்லாம் கொடுத்தாச்சு 15 டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதில் 2 டீச்சர்ஸோட வெயிட்டு நமக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு டீச்சரோடைய வெயிட்டு எக்ஸு செகண்ட் 1 எக்ஸ் ப்ளஸ் 8. Arithmetic mean is equal to total ages of teachers divided by number of teachers. Arithmetic mean என்ன கொடுத்தாச்சு 42. Total number of teachers எவ்வளவு 50. இப்போ sum of observation 35 plus 42 plus 48 plus x plus x plus 8 plus 40 plus 43 plus 50 plus 46 plus 50 plus 37 plus 32 plus 38 plus 41 plus 40. So add பண்ணலாமா 1 9 plus 1 8 plus 1 9 11 18 24 27 35 40 43 45 50. So 0 balance 5 plus 4 9 13 16 19 21 26 30 35 39 43 47 51 50 55. Okay, இப்போ 550 ப்ளஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x டிவைடட் பை 15. ஓகே இப்போ டிவைடட் பை 15 ஆப்போசிட் சைடில் என்ன வரும் 550 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 42 இன்ட்டு 15. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ப்ளஸ் 50 ஆப்போசிட் சைட் போகும் அப்போ 42வையும் 15ஐயும் மல்டிபிள் பண்ண 5 2s are 10 4 5s are 20 plus 1 21 2 4 630 subtracted of 550 2x equal to இப்போ 2x equal to 630 550 னா 80. இப்போ x is equal to 80 divided by 2 1 2 is to 4 2s are 8 0. Therefore x value is equal to 40. அப்போ இந்த xன்னு கொடுத்துருக்காங்களா அவங்களுடைய ஏஜ் என்னது 40 x plus 8 னா 48. Therefore the age of the teacher is 40 and age of the another teacher is x plus 8 னா 40 plus 8 48. Okay. Next example 5.4. If the mean of the following numbers is 38, find the value of x. இப்போ நமக்கு மீனோட வேல்யூ கொடுத்தாச்சு ஓகேவா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஃபார்முலா arithmetic mean example 5.4 arithmetic mean is equal to sum of observations divided by number of observations. So arithmetic mean எவ்வளோ கொடுத்தாச்சு 38 is equal to sum of observation 48 plus x plus 37 plus 38 plus 36 plus 27 plus 35 plus 34 plus 38 plus 49 plus 33 divided by 1 2 3 4 5 6 7 8 9 10 11 number of observations 11. Okay, அப்போ 38 is equal to add பண்ணலாமா 9 plus 3 12 20 29
36, 42, 50, 57, 65. So 5 balance 6. 6 plus 4 10. 13, 16, 19, 21, 24, 27, 30, 34, 37. So 375 plus x divided by 11. Next the multiple panna 38 into 11 is equal to 375 plus 6. 38 into 11, 8, 3, 8, 3, 8. Balance on 418 minus 375 is equal to x. So 375 subtract 8 subtracted of 5, 3. Param 11, 3. 11 subtracted of 7, 4, 43. Therefore the x value is equal to 43. Then find the value of x. Okay, next example mode. Example 5.5. Find the mode of the given set of numbers. Okay, so அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கா 5, 7, 10, 12, 4, 5, 3, 10, 3, 4, 5, 7, 9. மோட்னாலே நம்ம என்ன சொன்னோம் ரிப்பீட்டட். மோட்னாலே என்னது ரிப்பீட்டட் நம்பர்ஸ். ஸோ எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் அதனுடைய மோட். ஸோ இப்போ மோர் தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு கிவன் 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 2 இருக்குதா இல்லை. இப்போ 3 எத்தனை டைம்ஸு 1, 2. நெக்ஸ்ட்டு 4 1, 2, 2 times 4, 5 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு 6 இருக்கா, நோ 7 1 2 times, 8 9 1 times, 10 1 2 3 times, 12 1 2 times, 16 1 time, 21 time. So ascending order la எழுதியாச்சு. Okay, look at that. 12 2 times, 10 3 times, 7 2 times, 5 times, 4 2 times, 3 2 times. இப்போ இதில் மோஸ்ட்லி அதிகமாக எந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகிருக்கு 5. ஏன்னா 5 தான் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு 5 times. Therefore the mode is 5 because more number of times than the other values. எல்லா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் விட 5 தான் என்னது more than times repeated ஆகிருக்கு. Therefore the mode is 5. Okay, next example 5.6. The marks obtained by 11 students of a class in a test are 23, 2, 15, 38, 21, 19, 23, 23, 26, 34, 23. இப்போ என்ன கேட்டிருக்கா find the mode of the marks. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அரேஞ்சிங் தி அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறோம் 2. நெக்ஸ்ட்டு 15 அதுக்கடுத்து 19, 19, 21. நெக்ஸ்ட்டு 23 எத்தனை டைம்ஸ் 4 times, 1 2 3 4. நெக்ஸ்ட்டு 26, 34, 38. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு பாருங்க கொடுத்துருக்குறதுலே 23. how many times repeated 4 times. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மோடுனா ரிப்பீட்டட் ஆஃப் தி நம்பர்ஸ். ரிப்பீட்டட் அதிகமாக எது ரிப்பீட்டட் ஆகிருக்கு ஓகேவா. அப்போ therefore the mode is 23. Okay, find the mode of the following data 123, 132, 145, 176, 180, 100. First arrange the ascending order. Ascending order la arrange பண்ணோம். என்னது ஃபஸ்ட்டு 170, 123, 132 ஆல்ரெடி அங்கேயே அசைன் பண்ணிக்கா 120, 123. இப்போ ஏதாவது ரிப்பீட்டடாக வந்திருக்கா இல்லை அப்படின்னா therefore no mode. இதில் எதுவுமே இல்லை therefore no mode. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மோடில் வந்து
கம்மியாக நம்பர்ஸ் கொடுத்துருந்தா ஓகே. இப்போ ரிப்பீட்டடாக மோர் தேன் நம்பர்ஸ் 50 நம்பர்ஸ் 30 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்சர்வேஷன்ஸ், டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி. அப்சர்வேஷன்ஸ்னால் எந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகுது, என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது. 12 இருக்குது, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஸோ அப்போ 19 வர 12 how many times repeated, அதை ஃப்ரீக்வன்சியில் எழுதுகிறோம், டேலி மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதிலே நமக்கு தெரியும். இப்போ ஃப்ரீக்வன்சியில் how many times repeated வந்திருக்கு, 9 தான் கிரேட்டஸ்ட். இப்போ 9க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது, 15. therefore the mode is 15. ஏன் அப்படின்னா 15 வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு, 9 times. ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஃப் த நம்பர் ஸ்பெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்ன மோடு கேட்டுக்கா, 1ங்கிற நம்பர் 4 times. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மணி நேரம் படிக்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 2 ஸ்டூடெண்ட்ஸ் 2 hours, 1 ஸ்டூடெண்ட் 3 hours, 2 ஸ்டூடெண்ட்ஸ் 4 hours, 1 ஸ்டூடெண்ட் 5 hours, 0 ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே இல்லை 6 hours வர. ஓகேவா? ஸோ அப்போ என்னது 1 hour. இப்போ ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டடி ஹார்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இப்போ இதில் ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் அதிகமாக இருக்கா, 4 ஸ்டூடெண்ட்ஸ் தானே கிரேட்டஸ்ட்டு. இப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 1 hours படிச்சிருக்கா. இப்போ அதனுடைய ஃப்ரீக்வன்சி மோட் என்னது 1 hour. therefore the mode is 1. நெக்ஸ்ட்டு மீடியன்கிறது என்னது, ஆவரேஜாக உள்ளது. ஓகே. மீடியனில் டேரெக்டாகவும் ஆன்சர் பண்ணலாம், இல்லைனா ஃபார்முலாலையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபைண்ட் தி மீடியன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹாஃப் ஸ்கோர்ஸ். இப்போ கிவன் 68, 79, 78, 65, 75, 70, 73. எக்ஸாம்பிள் 5.10 மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஞ்ச் த அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 65, 68, 70, 73, 75, 78, 79. 7 numbers. ஓகே. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்பர்ஸு இப்போ என்னது, நம்பர்ஸ் 7 numbers இருக்கா. 7ங்கிறது என்னது, ஆட் ஆர் ஈவன், ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 7ங்கிறது ஆட் நம்பர்னால ரைட் சைடு ஒன்று கேன்சல் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஒன்று கேன்சல் பண்ணும்போது சென்டர் பிளேஸில் என்ன வருது, 73. therefore the median is 73. ஓகேவா? மீடியன்கிறது சென்டராக உள்ளது தான் எது அப்படிங்கிறத எழுதணும். அப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் அண்ட் அனதர் ஒன்று. இப்போ 7 அப்படிங்கிறது ஆட் நம்பர். 7 ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா n+1 divided by 2. என்னோட வேல்யூ 7, 7 + 1 8, 8 divided by 2, 1 2 is to 4 2s are 8. அப்போ 4th டேர்ம்ஸில் என்ன வருது, 1 2 3 4. 4th டேர்ம்ஸில் என்ன வருதோ அதான் அதனுடைய ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.11. The weight of 10 students are 35, 42, 40, 38, 25, 32, 29, 45, 20, 24. 10 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ 10னா என்னது, ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் 5.11ல் அரேஞ்ச் த அசெண்டிங் ஆர்டரா, அரேஞ்ச் தி அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அசெண்டிங் ஆர்டரில். ஃபஸ்ட்டு கிவன் நம்பர்ஸ் 20, 24, 25, 25. நெக்ஸ்ட்டு 29, 32, 35, 38, 40, 42, 45. அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு 10 நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. 10ங்கிறது ஈவன் நம்பர்ஸ்.
ஈவன் நம்பர்னால் கண்டிப்பாக அது எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ மேக்ஸிமம் கேன்சல் பண்ணிட்டோம். 1 லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1 2 3 4 கேன்சல் பண்ணும்போது சென்டரில் என்ன நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் இருக்கா, ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 32 + 35 டிவைடட் பை 2 5 + 2 7 67 டிவைடட் பை 2 67 2ஆல் டிவைட் பண்ணும். 3 2s are 6 3 2s are 6 பேலன்ஸ் 1. ஸோ அப்போ இது 0 ஆட் பண்ணோன்னா 0.5 2s are 10. therefore the answer is 33.5 median. ஓகேவா, மீடியன் இஸ் 33.5. அண்ட் அனதர் ஒன் மெத்தட் என்னது, n + 1/2. அப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா n/2 அண்டு n + 1 டிவைடட் பை 2. ஓகேவா, இப்போ n/2னா என்னது 10 10 + 1னா 11/2 10/2 ப்ளஸ் 10 + 1னா என்னது 11/2 10/2ங்கிறது என்னது 5 11/2 n 10/2னா 5 5 நம்பரும் 6 நம்பரும். ஸோ அப்போ 5 பிளேஸில் இது இருக்குது 1 2 3 4 5 5 பிளேஸில் 32 6 பிளேஸில் 35. அப்போ 32 + 35 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இதே ஃபார்மெட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.12 கிரியேட் தி கலெக்ஷன் ஆஃப் 12 அப்சர்வேஷன்ஸ் வித் மீடியன் 16. ஸோ நம்ம அந்த 12 அப்சர்வேஷன்ஸ் எதுன்னு தெரியாது, நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு மீடியன் என்னென்னு கொடுத்தாச்சு 16. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 1 எக்ஸு x + 1 x + 2 x + 3 x + 4 x + 5 x + 6 x + 7 x + 8 x + 9. நமக்கு 12 அப்சர்வேஷன்ஸ் கேட்டுருக்காங்க. ஓகேவா, x + 9 x + 10 x + 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்போ எத்தனை அப்சர்வேஷன் 12 அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது மீடியன் என்ன கொடுத்தாச்சு 16 கொடுத்தாச்சு. ஓகேவா, அப்போ அந்த 2 அப்சர்வேஷன் மீடியனுக்குள்ளே 2 அப்சர்வேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இதை 2 சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது வரும் 3. ஃபஸ்ட்டே நம்ம 2 சூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 1 2 செகண்ட் 1 3 என்னது 4 5 6 7 8 9 10 11 12 11 + 2 2 + 1 3 12 10 + 1 11 11 + 1 12 13. நம்ம 2 சூஸ் பண்ணோன்னா 13. ஓகேவா, is equal to 16. So 12x ஸோ இதில் நமக்கு 16 ஆன்சர் வரும்னா எந்த 2 இதை ஆட் பண்ணலாம் 8 + 9 16 வருமா. ஈவன் நம்பராக சூஸ் பண்ணுறோம். 8 + 8 16 இங்கே 17 வருது. ஸோ அப்போ 8 7 இதை ஆட் பண்ண 7 + 9 16. இப்போ இதனுடைய மீடியன் 16 இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, அப்போ எந்த 2 நம்பரை சூஸ் பண்ணலாம் 14 + 18 டிவைடட் பை 2 32 2ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு 16.
இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு மிடில் வேல்யூஸ் என்னவாக தான் இருக்கணும் 14 அல்லது 14 + 18 இருக்கும் ஓகேவா ப்ரைம் நம்பர்ஸ் we will now find any pair of numbers ரெண்டு பேராக நம்ம சூஸ் பண்ணுறோம் ஓகேவா அப்போ 16 வர்ற மாதிரி எந்தெந்த ரெண்டு பேராக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 16 2 சூஸ் பண்ணோன்னா 2 8s are 16 நெக்ஸ்ட்டு 4 4s are 16 ஆட் பண்ணாலும் நமக்கு 16 வரும் ஓகேவா அப்போ 4 + 4 மல்டிபிள் பண்ணால் நமக்கு இப்போ 16 வரணும் அப்படின்னா 30 நமக்கு மீடியன் வந்து 16 அப்போ ஆன்சர் என்னது 32 எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலும் 32 30 + 2 32 16 + 16 32 14 + 18 32 ஓகே நெக்ஸ்ட்டு 62 32 வரும்னா நெக்ஸ்ட் என்னது 12 + 20 இப்போ இதில் எந்த பேர் எடுக்கலாம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பேர் எடுக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் அந்த 12 அப்சர்வேஷன்ஸ் நம்பர்ஸை செலக்ட் பண்ணணும் ஓகே look at that find the median இப்போ மீடியன் கேட்டுக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அரேஞ்ச் த அசெண்டிங் ஆர்டரா 8 10 15 16 25 30 2 4 6 ஸோ 6ங்கிறனால ஈவன் நம்பர் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் லாஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 31 டிவைடட் பை 2 1 2 is to balance 1 5 2s are 10 point balance 1 5 2s are 10 therefore the median is 15.5 mode எந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகிருக்கு 2 1 2 3 times 1 2 times 3 1 2 3 times 5 1 2 3 therefore the mode எதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு 2 வந்து 3 times 2 3 5 therefore the mode is 2 3 5 ஏன்னா more than times ரிப்பீட்டட் ஆகிருக்கு ஓகேவா இப்போ இதில் மீனும் கண்டுபிடிக்கணும் மோடு ஏதாவது ரிப்பீட்டடாக இருக்கா தட்ஃபோர் நோ மோடு மீன் கண்டுபிடிக்கிற மீன்கிற arithmetic mean is equal to sum of observations ஆட் பண்ணுவேன் இப்போ ஆட் பண்ணால் 6 + 1 is 7 7 + 3 10 12 16 18 balance 1 1 + 1 2 3 4 48 divided by 1 2 3 4 5 6 6 8s are 48 therefore arithmetic mean is equal to 8 okay the related exercise sums to it okay thank you students.